அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட இறுதிக்கட்ட கலந்தாய்வு மாப்அப் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான சாய்ஸ் பில்லிங்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாப்அப் கவுன்சிலிங்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், யார் யாரெல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் பில்லிங் லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் வழியாக நீங்கள் போய் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம். இப்போ யார் யாரெல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம். அதாவதுங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க இந்த மாப்அப் கவுன்சிலிங்க்கு. 1வது ரேங்க்ல இருந்து 67,038 ரேங்க் வரைக்கும், அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 71 கட் ஆஃப் வரை இருக்கக்கூடிய எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். இதற்கான வேகன்சி எல்லாம் வெளியிட்டாங்க. இப்ப என்ன மேட்டர்னா இதற்கான தேதிகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்றது வந்து 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணி லாக்கிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதியில இருந்து நவம்பர் 20ஆம் தேதி, நவம்பர் 19ஆம் தேதி 20ஆம் தேதி சாய்ஸ் பில்லிங் நடக்க போகுது. அதற்கான ரிசல்ட் வந்து நவம்பர் 21ஆம் தேதி வெளியாக போகுது. அதற்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க நவம்பர் 21ஆம் தேதி வாங்கிக்கலாம். நீங்க வந்து காலேஜ் போய் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேரணும். இதுல யாரெல்லாம் இப்ப சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, இதுக்கான தெளிவான விவரங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் இதை உங்கள்கிட்ட படிக்கிறேன், நல்லா பாருங்க. முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு கல்லூரியில் இடம் கிடைத்து படித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பதாரர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாப்அப் கவுன்சிலிங்லையும் நீங்க கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கலந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு கல்லூரியில் எந்த ஒரு இடமும் கிடைக்காதவர்கள் மற்றும் இடம் கிடைத்து கல்லூரியில் இணையாத விண்ணப்பதாரர்கள் மேலும் எந்த ஒரு கலந்தாய்விலும் கலந்து கொள்ள தவறியவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். அதாவது நீங்க இது வரைக்கும் 1வது ரவுண்டுல 2வது ரவுண்டுல நான் வந்து சாய்ஸ் பில்லிங்கே பண்ணல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல கவர்மெண்ட் காலேஜே எனக்கு அலாட் ஆகல, நான் 1வது ரவுண்ட்லயும் 2வது ரவுண்ட்லயும் சாய்ஸ் பில்லிங் பண்ணேன், ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜே அலாட் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுல வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இதுவரை நடைபெற்ற கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைக்காதவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு சீட்டே கிடைக்கலன்னா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும். எலிஜிபிள்னா நீங்க உங்களுக்கு ரேங்க் வந்திருக்கும், அவங்க எல்லாமே கலந்துக்கலாம். அதே போல முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் இடம் ஒதுக்கீடு பெற்றவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கோர இயலாது மற்றும் கிடைத்த இடத்தில் கண்டிப்பாக இணைய வேண்டும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1வது ரவுண்ட்லயும் 2வது ரவுண்ட்லயும் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா இங்கேயும் இப்ப மாப்அப் கவுன்சிலிங்லயும் சீட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க முன்னாடி கிடைச்ச வந்து சீட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, முந்தைய இடத்தை உரிமை கோர இயலாது. நீங்க இங்க கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து நீங்க அதுக்கு போய் மறுபடியும் அதுல படிக்க முடியாது. இதுல கிடைச்சிருச்சுன்னா இதுலதான் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிடைத்த இடத்தில் கண்டிப்பாக இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கவுன்சிலிங்ல எது கிடைக்க போதோ 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்ல நீங்க கலந்துகிட்டு இருந்திருக்கலாம், ஆனா இதுல எது கிடைக்க போதோ அதுல நீங்க கண்டிப்பா சேரணும்னு சொல்றாங்க. அதே போல முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு 250 ரூபாவை பதிவு கட்டணம் செலுத்தியவர்கள் மீண்டும் பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்ல பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இணையதள வழியாக GJPJHF கலந்தாய்வில் பங்கு பெற்ற விண்ணப்பதாரர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250, அதான் இந்த 250 ரூபா தான் சொல்றாங்க, பணம் செலுத்தும் இணைப்பு முகம் மூலம் இணையதளத்தில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்லூரியில் தேர்வு செய்யும் போது கவனமுடன் நீங்க வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் இணையதள கலந்தாய்வில் தரவரிசையின் அடிப்படையில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒரு முறை தங்களுடைய விருப்ப கல்லூரியை பாடப்பிரிவை, அதாவது சாய்ஸ் லாக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தனக்கான கல்லூரியில் சேரும் போது அவர் சேர்க்கையில் ஏதேனும் தகுதி குறைபாடுகள் மற்றும் தவறான என கண்டறியப்பட்டால் அவருடைய எந்த நேரத்திலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விலக்கிக் கொள்ளப்படும் போட்டிருக்காங்க. கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் தற்காலிக ஒதுக்கீட்டை ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிட்ட மருத்துவ கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ நீங்க அந்த தேதிக்குள்ள போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவர்களின் அந்த சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருந்தீங்கன்னா கூட அங்க போய் கேட்டு இந்த மாப்அப் கவுன்சிலிங்ல எது கிடைக்குதோ அதுல போய் நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். இதுதான் தெளிவான விவரங்கள். இதற்கான அந்த வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நீங்க அந்த வேகன்சி லிஸ்ட் உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு சீட்டு இருக்கு அப்படின்னு. இதை நீங்களே பார்த்துக்கலாம். நிறைய கவர்மெண்ட் சீட்டு வந்து ஒரு 1000 சீட்டு அவைலபிளா இருக்கு. இந்த 1000 சீட்டு கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். சாய்ஸ் பில்லிங்ல நிறைய
இந்த கோர்ஸ் தான் வைப்பேன் அந்த கோர்ஸ் தான் வைக்காம நிறைய சாய்ஸை வைங்க. பிரைவேட் காலேஜ்லேயும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க முடியுது, கவர்மெண்ட் காலேஜ்லேயே கொட்டி கிடக்கு சீட்டு. இதை ஏன் நம்ம ஆளுங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எடுத்துருவாங்க இந்த வாட்டி. மாப்அப் கவுன்சிலிங் வந்து இதில் எடுக்கலனாலும் இன்னொரு மாப்அப் கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸோ இதில் எடுக்கலனாலும் மீண்டும் ஒரு மாப்அப் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். ஸோ அதனால பிரைவேட்லாம் அங்கே பாருங்களேன், பிஃபார்முக்கெல்லாம் சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை காலேஜில் சீட் இன்னும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. பிஃபார்முக்கு மட்டும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 3478 சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது பிரைவேட் காலேஜில் பிஃபார்முக்கு. ஸோ அதனால பார்த்துக்குங்க. நர்சிங்க்கு மேலுக்கு வந்து கூட இன்னும் சீட்டு அவைலபிளாக இருக்குது. நர்சிங்க்கு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 141 சீட்டு. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் மறந்துடாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். தேதிகளை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த தேதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.